இந்த நான் யார் சீரீஸ்ல இது அடுத்த வீடியோ இது. இந்த சீரீஸ்ல நம்ம என்ன பண்றோம்னா க்ளூ கொடுக்குறோம். அந்த க்ளூவை வச்சு ஆன்சரை கண்டுபிடிக்க ட்ரை பண்றோம். இதுல முதல் க்ளூ என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க சொல்றாங்க, நான் யார் தெரியுமா? என்னுடைய படைத்தளபதி, அவரோட பேர் வந்து தளவாய் தாண்டவராயனார். என்னுடைய படைத்தளபதியுடைய பேரு. நான் வந்து 2 தற்காப்பு கலையில நான் பயிற்சி பெற்றேன். அதுல ஒண்ணு வளரி, இன்னொன்னு சிலம்பம். இந்த 2 தற்காப்பு கலைகளும் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறாங்க. என்னுடைய மகள் பேரு வெள்ளச்சி நாச்சியார் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இந்த 3 க்ளூ வச்சு நீங்க கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாமே. உங்க மனசுல நேரம் அது யாருன்னு ஓடி இருக்கணும். இருந்தாலும் அவங்கள பத்தி நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றேன் நான். ஓகே. அவங்க வந்து இந்த ராமநாதபுரம் சேதுபதி, செல்லமுத்து சேதுபதியுடைய ஒரே மகள். ஆண் வாரிசு இல்ல. அதனால தற்காப்பு கலைகளும் போர் பயிற்சியும் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகே. அது மட்டும் இல்லாம ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது இந்த மொழிகள்லாம் அவங்க வந்து கத்துக்கிறாங்க. இந்த மொழிகள்லாம் அவங்களுக்கு தெரியுது. ஓகே. 16 வயசுல திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க. சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை அவங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க. 1772ல ஆங்கிலேயர்களோட கர்னல் பானர்மேன் சொல்லுவாங்க, அவர் தலைமையில உள்ள படை சிவகங்கை மேல படை எடுக்குது. அந்த போர்ல இவங்களுடைய கணவர் முத்துவடுகநாதர் கொலை செய்யப்படுறார். அவர் கொலை செய்யப்பட்டதுனால தன்னுடைய மகளை அழைத்துக் கொண்டு திண்டுக்கலுக்கு போறாரு. திண்டுக்கல் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த விருப்பாட்சிங்கிற ஊர்ல போய் தங்குறாரு. அந்த திண்டுக்கல் பாளையக்காரர் கோபால நாயக்கர் இவங்களுக்கு உதவி பண்றாரு. அங்க ஒரு 8 ஆண்டுகள் இவங்க அங்க போய் தங்கி இருக்காங்க. இவங்க போய் தங்கி இருக்காங்கன்னா அங்க சும்மா இருக்கல. அங்க ஒரு புதிய படைப்பிரிவையே அவர் வந்து உருவாக்குறாரு. மைசூர் ஹைதர் அலியுடைய உதவியோட சிவகங்கையை தாக்கி மீண்டும் அதை கைப்பற்றார் அவரு. சிவகங்கை உங்களுக்கு மருது சகோதரர் தெரியும், பெரிய மருது, சின்ன மருது. அந்த சகோதர உதவியோட அந்த சிவகங்கைக்கு அரசியாக ஆகுறாங்க. அவங்க ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்ட முதல் பெண் அரசி அப்படின்னு நம்ம வந்து இவங்கள சொல்லலாம் நம்ம. ஓகே. எனிவே அவங்க பேருக்கு நம்ம வந்து வந்துடலாம். இவங்கதான் அது இது போர்க்காலத்துல அவங்க இருக்கிற மாதிரியான ஒரு ஓவியம் இது. அவங்களுடைய பேர் வந்து வேலு நாச்சியார். உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றாக தெரிந்த ஒரு பெயர் தான் அது. ஓகே. அடுத்த வீடியோல இன்னும் கொஞ்சம் க்ளூவோட நம்ம மீண்டும் சந்திக்கலாம் நம்ம. ஓகே.